தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கொலியதேவம் காட்சிவான யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் தலைப்பு பெரியவாளே காமகோட்டீஸ்வரர் அற்புதம் ஏன் இருக்காது. பெரியவாளே காமகோட்டீஸ்வரர் அற்புதம் ஏன் இருக்காது. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு அந்த மாதிரியான உண்மையான நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா வார்த்தைகளே சொல்லாமல் உனக்கு கரெக்டாக அந்த என்ன உங்களுக்கு புரியணுமோ அதை அந்த அற்புதத்தை மட்டும் சொல்கிறதுக்குன்னு பெரியவா என்ன அமைச்சு என்ன யூஸ் பண்ணுறாரு. அது உங்களுக்கு புரியலை, கேட்குறவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. அதை தான் நினச்சி எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கு அது ஒரு பாக்கியம் தான், நீங்கள் பாருங்கள் சரியா. இது என் லக்ஷ்மி, அதான் என்ன இனிஷியல், அவளுடைய இன்டர்வியூவில் சொல்கிறேன். இவளுடைய அப்பா பேர் ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறார். இவர் பஞ்சாயதனேஸ்வரர் கோயில் புதுக்கோட்டை அதை கட்டிக்கிறார். பின்னாடி ஒரு காலத்தில் கட்டியிருக்கார். அப்புறம் காமகோட்டீஸ்வரர் மந்திர் அப்படின்னு வாரணாசி, ரெண்டுமே இவர் கட்டுறதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தா இவர் தான், அந்த ஐயர் தான், ராமச்சந்திர ஐயர். அவர் ஐயர்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இவளுக்கு மகாபரிவா முதல்ல தெரியறதுக்கு முன்னாடி இவள் சிவானந்தா ஆசிரமம், சிவானந்த குருகுலம்னு அந்த ஆசிரமம், சிவானந்த ஆசிரமம் அவள் தான். அவள் அப்பா அந்த ஐயர் ரொம்ப பிஸி மேனாக, ரொம்ப பிஸியாக இருப்பார், பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு. அப்பா கூட அவள் அம்மா எங்கேயுமே போக முடியாது. என்கிட்ட அப்பா வந்தால் தானே, அப்பா எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுனால அவள் அம்மா தனியாக எங்கேயும் போகிறதுக்கான தைரியம் கிடையாது, நல்லா போக மாட்டாள். அவள் அப்படியே இருந்துட்டுருக்கா. இந்த ஐயருக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசை. ஆனால் இவள் குலதெய்வம் ஸ்ரீராமர், ராமருக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அதனால் இவருக்கு சொந்தக்காரரில் இவருடைய கூட பிறந்த அண்ணா தம்பி அவளுடைய பசங்க அவளுக்கெல்லாம் அந்த சர்நேம் ராமன் ஒரு கல்யாண் ராமன், சீதா ராமன், இந்த ராமன், எல்லா ராமனும் வந்துட்டே இருக்கும். அவள் பேரே அப்படி வைப்பாளாம். அப்பேற்பட்டவளுக்கு ராமருக்கு தான் கோவில் கட்டணும்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை பார்த்து அப்புறம் அவர் சொல்கிறதான் இவர் பண்ண முடியும். அது இவருக்கு இப்போ தெரியாது. பெரியவாளுங்கிற பரமேஸ்வரனை பார்க்க போகிறோமான்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியுமா பெரியவாளை பற்றி சொல்ல போகிறோன்னு தெரியாது. அதுதான் பெரியவா பண்ணுற லீலை. இவர் வாரணாசியில் இந்த ஐயர் ஹனுமான் காட் அதில் ஒரு நிலம் வாங்கி வச்சுருந்தார். அப்புறம் அந்த இடத்துலையே ராமருக்கு கோவில் கட்டணும்னு அவர் நினச்சிருந்தார். ஒரு தடவை இந்த ஐயரும் ஒய்ஃபு 2 பேருமா கிளம்பி பத்ராச்சலம் போனான். ஏன்னா அங்கே பத்ராச்சலத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பரமேஸ்வரனான மகாபரிவா தான் நடத்துகிறாருன்னு அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு ராமர் பிடிக்கும் இல்லையா. அதனால் பத்ராசலம் ராமர் கோவிலுக்கு போயிருக்கார். அங்கே கும்பாபிஷேகம்னு 2 பேரும் போயிருக்கா. அங்கே மகாபரிவா கிட்டே முதல் தடவையாக போய் நிற்கும்போது எதிர்க்க கணபதி ஸ்தபதி, அவர் தான் அந்த கோவிலை புதுப்பிச்சவர். நிறைய இதெல்லாம் போயிருக்குமே, அந்த இதெல்லாம் சரி பண்ணவர் அவர் தான். கும்பாபிஷேகம் டைம் அப்போ இவன் 2 பேரும் ஐயரும் கொண்டாட்டியும் நமஸ்காரம் பண்ணும்போது ஸ்தபதி கிட்ட இந்த ஐயரை பெரியவா காமிக்கிறார். பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? இந்த ராமச்சந்திர ஐயருடைய ஜாதகமே பெரியவாளுக்கு தெரியுமே. ஐயரை அப்படி கையால் காமிச்சு பெரியவா சொல்கிறாளாம், இவன் வாரணாசியில் ஒரு நிலம் வச்சுருக்கான், அதில் நீ ஒரு கோவிலை கட்டி கொடுக்குறியா அப்படின்னாரான். 2 பேரும் திருப்பி ஒரு தடவை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஐயரும் பொண்டாட்டியும் எழுந்தாளாம். அவர் சொன்னார், ஐயர் பெரியவா ஆன எனக்கு அது பரம பவித்திரம் அப்படின்னாராம். அப்புறம்
பெரியவாளை அதுக்கப்புறம் அவரை பார்க்கறச்சே ராமர் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். பெரியவா சொன்னாராம், இல்லை சிவ பஞ்சாயதனமாக ஒரு கோவிலை கட்டு அப்படின்னு கணபதி சபதி அங்கே இருந்தாராம். அது சொல்லும்போது எப்போவுமே கணபதி சபதி அங்கே இருக்கார். பெரியவா மாதிரி தான் பரமேஸ்வரன் அந்த மாதிரி அந்த ஒரு இதை சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறார். அந்த கோவிலில் கணபதி, சூரிய நாராயணன், சிகப்பு கல்ல பண்ணு, கரும்பச்சை கல்ல அம்பாளும் மாதவரும் பண்ணு. மாதவர்னா விஷ்ணு ஓணும் அதுக்காக, ஏன்னா மாதவர் தான் அந்த இதில் ஃபேமஸ். அந்த இதில் அம்பாளை பூர்ணமேருவாக பண்ணு. உள்ளே நுழையிறச்சே ஒரு பக்கம் ராமபட்டாபிஷேகம் எதிர்க்க ஹனுமான் இருக்கணும். அடுத்த பக்கம் அந்த பில்லரில் ஆதிசங்கரர் அவருடைய சிஷ்யாலோட இருக்கா மாதிரி ஆதிசங்கருக்கு முன்னாடி காமாட்சி இருக்கணும். இதெல்லாம் சொன்னாராம். அதுக்கப்புறம் கண்ணன் மாமா இருக்கார் கைங்கரியம், அவரை பார்த்து நீ நர்மதா நதிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்ல தெரியல இந்த லக்ஷ்மிக்கு. ஏன்னா அவளுக்கு எப்படி சொல்லுவா, வயசாகிடுத்து. ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்த சொல்லி நர்மதா நதிக்கு போயிட்டு அந்த இடத்துல உள்ள குதிக்க சொல்கிறார் இவர் கண்ணன் மாமா. குதித்து கீழே போ, நதிக்கு கீழே எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு போனால் கீழே ஒரு உனக்கு லிங்கம் கிடைக்கும், அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வா அப்படின்னாராம். அவர் போனார். பெரியவா சொன்னால் அதே இடத்துல அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். குதித்து கீழே போனாராம், ஒரு லிங்கம் இருந்தது. அந்த இடத்துல பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சே கொண்டு வந்துட்டார். அது ஒரு பானலிங்கம். அந்த பானலிங்கத்துக்கு பெரியவா அந்த பாலலிங்கத்துக்கு தான் காமகோட்டீஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சார். அதனால் பெரியவா எப்படி இந்த இடத்துல குதிச்சா இறங்கி அந்த இதில் போனால் நர்மதாவில் அவர் அந்த இடத்துல கண்ணன் மாமா போய் இந்த இடத்துல நீ போ கீழே கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுது பெரியவாளுக்கு அப்படின்னு ஐயருக்கு பின்னாடி அது ஆச்சரியமாக இருந்ததுதான். பெரியவா அப்படிங்கிறவர் காமகோட்டீஸ்வரரே அவர் தான். அவருக்கு என்ன அற்புதம் ஏன் இருக்காது, அதெல்லாம் பெரிய அற்புதம்னு சொல்லியிருந்தாராம். ஆத்துக்கார் சொல்லுவார்னு இல்லை, இந்த லக்ஷ்மி மாமி சொல்கிறா அது என்ன பெரிய அற்புதம், பெரியவாளே காமகோட்டீஸ்வரர், அதனால தான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன். இன்னொன்று ஐயர் இந்த மாதிரியான ஒரு கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கார். அவர் அந்த இடத்துல ராமருக்கு கோவில் கட்ட போகிறார் அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியாதா? பெரியவா சொல்கிறாரே, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு மாற்றிட்டார் பெரியவா. இந்த மாதிரியான பஞ்சாயத்தனமாக சிவபஞ்சாயத்தனமாக ஒரு கோவிலை கட்டுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன். இது வேறு அனுபவங்களை தொடர்ந்து வேறு நம்ம எபிசோடில் பார்க்கணும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதம் வச்சிடணும்.